அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் க. வேல்முருகன், கோவை மருத்துவ மையம் மற்றும் மருத்துவமனையின் ஆராய்ச்சி அறக்கட்டளையில் விஞ்ஞானியாக பணிபுரிகிறேன். இப்பொழுது நாம் மார்பக புற்றுநோய் கட்டிகளின் நுண்ணுயிர்கள் உள்ளனவா, அவை என்ன செய்கின்றன என்பது குறித்து பார்ப்போம். நுண்ணுயிர்கள் என்பது யார்? நுண்ணுயிர்கள் என்பதை ஒரு காரண பெயர் தான். நுண்ணோக்கிகளை மனிதன் கண்டுபிடித்த பிறகே இந்த நுண்ணிய உயிர்கள் குறித்து கற்க ஆரம்பித்தான். பாக்டீரியாக்கள், வைரசுகள், நுண்பாஞ்சைகள், நுண்பூசிகள் நுண்ணுயிர்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நுண்ணுயிர்கள் எங்கும் எதிலும் எப்பொருளிலும் நிறைந்திருக்கின்றன. விண்வெளிகளில், நீர்க்கடியில், மண்ணில், ஆழ்கடலில், அனைத்து உயிர்களிலும் இந்த நுண்ணுயிர்கள் நிறைந்திருக்கின்றன. தாவரம் மற்றும் விலங்கு உயிர்களில் அனைத்து உயிர்களிலும் இந்த நுண்ணுயிர்கள் நிறைந்திருக்கின்றன. நுண்ணுயிர்கள் இல்லா உயிரினங்களே இந்த உலகில் இல்லை. அனைத்து விலங்குகளிலும் நுண்ணுயிர்கள் இருக்கு என்னும் போதே மனிதனும் அதில் அடங்குவான். ஏனால் மனிதன் ஒரு தனி இனம் அல்ல. மனிதனின் உடலெங்கிலும் நுண்ணுயிர்கள் உள்ளன. மனிதனுக்குள் நுண்ணுயிர்கள் உள்ளன என்பதை விட நாம் நுண்ணுயிர்களுக்குள் வாழ்கின்றோம் என்பதே சரியான வாதமாகும். மனிதனின் உடலில் தலை முதல் கால் வரை அனைத்து இடங்களிலும் நுண்ணுயிர்கள் உள்ளன. இந்த இடங்களில் நுண்ணுயிர்கள் உள்ளன. குறிப்பாக மனித உடலில் பெரும்பாலான நுண்ணுயிர்கள் அதிக அளவில் வாழ்கின்றன. இங்கு நுண்ணுயிர்கள் உள்ளன என்பது நமக்கு வெகு நாட்களாகவே தெரியும். ஆனால் சமீபத்திய ஆராய்ச்சியில் மனிதன் உள்ளு உறுப்புகளில் மூளை, நுரையீரல், மார்பகம், கல்லீரல், கணையம், சிறுநீரகம், எலும்பு, ரத்தத்தில் கூட ஆரோக்கியமான மனிதர்களில் கூட நுண்ணுயிர்கள் உள்ளன என்று சமீபத்திய ஆராய்ச்சிகள் நிரூபித்தன. இந்த நுண்ணுயிர்களின் செயல்பாடுகளை அறியாமல் நாம் மனித உடலியல் குறித்து முழுமையாக கற்க இயலாது. சரி, எல்லா இடங்களிலும் மனித உடலிலும் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வாழ்கின்றன. ஆனால் அவை அங்கு என்ன செய்கின்றன? முதலாவதாக, நுண்ணுயிர்கள் அனைவரும் கெட்டவர்கள் கிடையாது. வெறும் பாக்டீரியா, வைரசுகள் என்றாலே அவர்கள் நோயை உருவாக்குபவர்கள் கிடையாது. அவை நமக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் நமது உடல்நலத்தை பேணி காப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இங்கு நாம் அடுத்து நம் உடல்நலை எப்படி பேணி காக்கிறது என்பதை முக்கியமாக நுண்ணுயிர்கள் நமது வயிற்றில் செய்ய நாம் உணவுகளை மற்றும் மருந்துகளின் செரிமானத்திற்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளித்து பிற உறுப்புகளுடன் நுண்ணுயிர்கள் சில வேதிப்பொருட்களை உருவாக்கி தொடர்பு கொள்கின்றன. அதன் மூலம் நம்மை கட்டுப்படுத்துகின்றன. மேலும் இந்த நுண்ணுயிர்களின் பங்குகளில் உள்ள மாற்றமே நோய்களை உருவாக்குகின்றன என்று சமீபத்திய ஆராய்ச்சிகள் நிரூபித்துள்ளன. 2020ஆம் ஆண்டு இஸ்ரேலில் நடைபெற்ற ஒரு ஆராய்ச்சியில் பல்வேறு புற்றுநோய் கட்டிகளில் நுண்ணுயிர்கள் இருக்கின்றனவா என்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாய்வில் பெரும்பாலும் மார்பக புற்றுநோய் கட்டிகளில் அதிக அளவில் நுண்ணுயிர்கள் உள்ளன என்று மெய்ப்பித்துள்ளனர். மார்பக புற்றுநோய் கட்டிகளில் நுண்ணுயிர்கள் உள்ளது ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஏனெனில் மனிதனுக்கு தாய்ப்பால் மூலம் தான் முதலில் நுண்ணுயிர்கள் மனித குடலை சென்றடைகின்றன. இதன் அடிப்படையில் 3 கேள்விகளை நாங்கள் ஆராய்ச்சி கேள்விகளை முன்வைத்தோம். இந்திய மார்பக புற்றுநோய் நோயை கட்டுடைய நுண்ணுயிர்கள் இருக்கின்றனவா? அப்படி இருந்தால் அவை நோய்களின் தாக்கத்திற்கும் பிற திசுக்களுக்கு, பிற உறுப்புகளுக்கு புற்றுநோய் பரவுவதிலும் ஏதேனும் பங்கு வகிக்கின்றனவா? எவ்வாறு நம் குடலில் உள்ள நுண்ணுயிர்களும் மார்பகத்தில் உள்ள திசு நுண்ணுயிர்களுக்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்னும் இந்த 3 அடிப்படை கேள்விகளை முன்வைத்து நாங்கள் இந்த ஆராய்ச்சியை ஆரம்பித்தோம். மருத்துவர்களின் ஒத்துழைப்பின்றி இந்த ஆராய்ச்சி சாத்தியமற்றது. குறிப்பாக மருத்துவர்கள் ஃபிரோஸ் ராஜன், எலிட் செல்வன், சங்கீதா சர்மா மற்றும் ஜூஹி தயாள் இந்த ஆராய்ச்சிக்கு பெரும் பங்காற்றினர். எனது மாணவி ஸ்ரீநிதி நாராயணி அனைத்து ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டார். மருத்துவர்களின் உதவியுடன் மிக கவனமாக நோயாளிகளின் ஒத்துழைப்புடன் நாங்கள் மலம் மற்றும் புற்றுநோய் கட்டி மற்றும் புற்றுநோய் கட்டியை சுற்றியுள்ள புற்றுநோய் இல்லா திசுக்களை மிக கவனமாக பெற்றோம். இந்த முழு பயணத்தின் போதும் அந்த நோய் கட்டிகள் எந்த வகையிலும் புற மாசு இல்லாமல் மிக கவனமாக நாங்கள் இதை வடிவமைத்தோம். மொத்தம் நாங்கள் 93 மார்பக புற்றுநோய் நோயாளிகளிலிருந்து திசுக்களை பெற்றோம். அவர்களில் 10 பேருக்கு பிற உறுப்புகளுக்கு புற்றுநோய் 5 வருட காலத்தில் பரவி இருந்தது. இந்த திசுக்கள் மற்றும் மலத்தில் நாங்கள் என்ன வகையான நுண்ணுயிர்கள் உள்ளன, அவை என்ன வகையான வேதிப்பொருட்களை உருவாக்குகின்றன என்பதை புதிய 2ஆம் தலைமுறை தொழில்நுட்பங்களை கொண்டு நாங்கள் ஆய்வு செய்தோம். என்ன நோய் கிருமிகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் ஆய்வு செய்ததில் புற்றுநோய்க்கும் புற்றுநோய் இல்லா அருகில் உள்ள திசுக்களிலும் நாங்கள் சிறிய வேறுபாடுகளை கண்டறிந்தோம். குறிப்பாக மேலும் புற்றுநோய் திசுக்களிலே கூட பிற வகை மார்பக புற்றுநோய்களுக்குள் வேறுபாடுகளை நாங்கள் கண்டறிந்தோம். குறிப்பாக புற்றுநோய் கட்டிகளில் சூடோமோனாஸ், லெஜினியோலா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், கொலின்சிலா, என்ட்ரோபாக்டர், ரோஸ்பிரியா, ஸ்டெப்டோகாக்கஸ், லாக்டோபேசிலஸ் போன்ற பாக்டீரியாக்களின் அளவுகள் வேறுபட்டு அதே போன்று புற்றுநோய்
புற்றுநோய் இல்லா திசுக்களிலும் நுண்கிருமிகள் உருவாக்கிய வேதிப்பொருட்கள் பெரும் மாற்றங்களை கண்டறிந்தோம். மேலும் அவைகளில் மாற்றங்களில் நோய் பரவும் தன்மையுள்ள பரவியவர்களுக்கு பிற உறுப்புகளுக்கு பரவியவர்களுக்கு இண்டோல் கார்னிடைன் போன்ற வேதிப்பொருட்களின் அளவுகளில் மாற்றங்களை கண்டறிந்தோம். குறிப்பாக நாங்கள் நுண்ணுயிர்கள் என்னென்ன நுண்ணுயிர்கள் மலத்தில் உள்ளன, மார்பக திசுக்களில் உள்ளன என்று ஆராய்ந்த போது அவர்களுக்கிடையில் ஒரு தொடர்பு உள்ளதை நாங்கள் அறிந்தோம். மார்பக புற்றுநோய் நோயாளிகளிடம் பெற்ற மலத்தில் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய மரபணுக்கள் அதிகம் இணைந்திருப்பதை நாங்கள் கண்டறிந்தோம். இந்த மரபணுக்கள் நுண்ணுயிர்களில் உள்ள மரபணுக்கள் அதிகமாக நோயாளிகளில் அதிகம் இருந்தன. இவை பல ஆராய்ச்சிகளில் குடல் புற்றுநோய்களில் அதிகம் உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக நாங்கள் மார்பக புற்றுநோயிலும் இந்த மரபணுக்கள் அதிகம் உள்ளன என்று மெய்ப்பித்துள்ளோம். ஒட்டுமொத்தமாக இந்த ஆராய்ச்சி மூலம் நாங்கள் மார்பக திசுக்களில் நுண்ணுயிர்கள் உள்ளன என்பதை மெய்ப்பித்துள்ளோம். மேலும் இந்த நுண்ணுயிர்கள் தயாரிக்கும் சில வேதிப்பொருட்களானது மார்பகத்திலிருந்து பிற உறுப்புகளுக்கு நுண்ணுயிர்கள் பரவுவதற்கும் சம்பந்தம் உள்ளது என்று இந்த ஆராய்ச்சி நிரூபித்துள்ளது. மேலும் மார்பகத்தில் உள்ள நுண்ணுயிர்களுக்கும் உடலில் உள்ள நுண்ணுயிர்களுக்கும் தொடர்பு உள்ளது என்பதையும் இந்த ஆராய்ச்சி மூலம் மெய்ப்பித்துள்ளது. இந்த ஆராய்ச்சியானது ஒரு தொடக்க புள்ளிதான். இன்னும் பல வருட ஆராய்ச்சிகளின் மூலம் நாம் மார்பக திசுக்களில் என்ன நுண்ணுயிர்கள் உள்ளது என்பதை வைத்து ஒரு பெண்ணுக்கு அதிக ஆபத்து உள்ளதா என்பதை முன்கூட்டியே மருத்துவர்கள் கண்காணிக்க உதவலாம். மேலும் இது மார்பகத்தின் மற்றும் மலத்தில் என்ன மாதிரியான நுண்ணுயிர்கள் உள்ளன என்பதை அறிவதன் மூலம் தனிப்பட்ட சிகிச்சையை நோயாளிகளுக்கு தேர்வு செய்யலாம். மேலும் இந்த நுண்ணுயிர்களின் பங்களிப்பை மேலும் அறிவதன் மூலம் இந்த நுண்ணுயிர்களை மாற்றுவதற்கான புதிய மருத்துவ முறைகளும் உருவாகலாம். எங்களது இந்த ஆய்வானது சர்வதேச ஆய்வு இதழ்களில் ஆராய்ச்சி கட்டுரைகளாக வெளிவந்துள்ளது. மொத்தத்தில் நுண்ணுயிர்கள் என்பது வெறும் நோய் கிருமிகள் மட்டுமல்ல, அவர் உடலின் மற்றொரு உறுப்புகளாகும். அவற்றை நாம் புரிந்து கொள்வதன் மூலம் எதிர்காலத்தில் புதிய மருத்துவ மாற்றங்களை உருவாக்க முடியும். அனைவருக்கும் நன்றி.